வணக்க மக்களே, நாம இந்த எச்சரிக்கை பதிவில் பப்பாளியில் நிறைந்திருக்கக்கூடிய ஆபத்துகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பப்பாளி என்னதான் நிறைய மருத்துவ நன்மைகளை தரக்கூடிய உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை ஒரு நாளில் நம்ம எவ்வளோ சாப்பிடணும், எந்த அளவில் சாப்பிடணும்னு தெரியாமல் அதிகமாக சாப்பிட்றதாலையும், பப்பாளியை யாரெல்லாம் சாப்பிடணும், பப்பாளி கூட என்னென்ன உணவுகளை சேர்த்து சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்தை தெரியாமல் போகிறதாலையும் பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிட்டு நிறைய தீங்குகளை நமக்கு ஏற்படுத்திக்கிறோம். அப்போ நம்ம பப்பாளி ஒரு நாளில் எந்த அளவுக்கு சாப்பிடணும், பப்பாளி பழத்தை யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, குறிப்பாக பப்பாளி பழத்தை எந்த உணவுப் பொருளோட நம்ம சேர்த்து சாப்பிடணும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி சாப்பிட வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 100 கிராம் முதல் 120 கிராம் வரைக்கும் பப்பாளியை மட்டும்தான் நம்ம சாப்பிட வேண்டும் அப்படின்றத நிபுணர்களும் மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறாங்க. இதை விட நீங்கள் அதிகமாக பப்பாளி சாப்பிட்டீங்க அப்படின்னா பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட், தீங்கு தான் கிடைக்கும். இது தவிர பப்பாளி இலையினுடைய சாறு குடித்து வந்தால் தினமும் உங்களுக்கு 5லிருந்து 6 ஸ்பூன்கள் மட்டுமே நீங்கள் அந்த சாறு குடித்தாலே போதும். பப்பாளியை நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 2 அல்லது 3 மணி நேரத்திற்கு முன்னாடி, அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பப்பாளி பழத்தை சாப்பிடணும். இதுக்கு இடைப்பட்ட டைமில் நீங்கள் பப்பாளி வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய செரிமான அமைப்பை பாதிக்கும். மிதிமிஞ்சிய பப்பாளி உங்களுடைய உணவு குழாயை சேதப்படுத்தும். பப்பாளியில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலவை இருக்குது. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கிறதுக்கான வேலையை செய்யுது. ஆனால் நீங்கள் அதிகப்படியாக பப்பாளி சாப்பிடுவது தொண்டைக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கும். இது உணவு குழாயை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுருங்க செய்யக்கூடிய அந்த இது வந்து உங்களுக்கு அந்த அதிகமாக நீங்கள் சாப்பிடும்போது அந்த பப்பாளி பழம் உங்களுடைய அந்த உணவு குழாயை வந்து சுருங்க செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு ஆய்வில் வந்து தெரிய வந்திருக்கு. பப்பாளி நீங்கள் அதிகம் சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு உங்களுக்கு ஏற்படலாம். பப்பாளி நீங்கள் அதிகமாக சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு. அதன் அதிகப்படியான நுகர்வு காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. இதில் காணப்படக்கூடிய அதிக ஃபைபர், அந்த நார்சத்து உங்களுடைய உணவை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் மலத்தை மென்மையாக்கி மலமிளக்கியாகவும் உங்களுக்கு இந்த பப்பாளி வந்து செயல்படும். ஸோ வயிற்றுப்போக்கு சார்ந்த பிரச்சனைகள், மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்றதுக்காக அதுக்காக நீங்கள் இதை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்கு ப்ராப்ளத்தை வந்து இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்திடும். சர்க்கரை நோய் மருந்தோட தவறுதலாக கூட பப்பாளியை நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது. நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸாக இருந்து, அதாவது நீரிழிவு மருந்து சாப்பிடுவர்களாக இருந்தீங்க அப்படின்னா பப்பாளி சாப்பிடுவதற்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதே கிடையாது. இதுக்கு காரணம் பப்பாளியில் வந்து சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை வந்து இருக்குது. அப்போ உங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தும் போது ரத்த சர்க்கரை பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க பப்பாளி வந்து சாப்பிடக்கூடாது. அதே போல் இந்த பப்பாளியை அதிகப்படியாக நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். பப்பாளி கூட என்னென்ன உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ரத்தத்தை மெலிப்பவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை நீங்கள் எடுத்துக்கூடாது. சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வது பாதகமான விளைவுகள், அதாவது சைடு எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் அதிக அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கூட பப்பாளியை உட்கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரை அணுகி ஆலோசனை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகளோட இடையூறு செய்யும், அதாவது சைடு எஃபெக்ட் ஏற்படுத்துறதால உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து வரலாம். உயர் புரத உணவுகள் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பப்பாளி அது கூட எடுத்துக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில புரதங்களினுடைய செரிமானத்தில் உங்களுக்கு வந்து குறுக்கிடலாம். அப்போ இந்த நொதி வந்து அந்த செரிமானத்தை வந்து பாதிக்கும், அந்த புரோட்டீனுடைய செரிமானத்தில் பாதிக்கும். இறைச்சி போன்ற உயர் புரத உணவுகளோட பப்பாளியை நீங்கள் இணைப்பதை வந்து தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா இது சிலருக்கு அந்த அஜீரணம் ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்கும். அதனால ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது பப்பாளி பழத்தை அது கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால் மற்றும் பால் பொருட்களோட நீங்கள் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போது நீங்கள் பால் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பப்பாளி அது கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது. குறிப்பாக தயிர் கூட நீங்கள் பப்பாளி சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும், அஜீரணம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும், சைடு எஃபெக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பால் மற்றும் பால் பொருட்கள் குறிப்பாக தயிர் கூட பப்பாளி சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதிக கொழுப்பு உணவுகளோட பப்பாளி நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி ஒரு குறைந்த கொழுப்பு பழம். மேலும் இதில் அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோடு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து அஜீரண ப்ராப்ளம் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, செரிமான அமைப்பை பாதிக்கும். அதனால் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உயர் கொழுப்பு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பப்பாளி அது கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளியை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் ஏற்படும் பார்த்தீங்கன்னா தோல் எரிச்சல் ஏற்படும், ஒவ்வாமை எதிர்வினை அதாவது அலர்ஜி வரும், கருப்பை சுருக்கங்கள், கருச்சிதைவும் உங்களுக்கு ஏற்படலாம்,
கரோட்டினீமியா அதாவது தோல் நிற மாற்றம், உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் மஞ்சள் நிறம் வரக்கூடிய ப்ராப்ளம், அதுதான் கரோட்டினீமியா. அது உங்களுக்கு நீங்கள் பப்பாளியை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படும். வயிறு கோளாறு, சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது மூச்சு திணறல், மூக்கடைப்பு போன்ற பொதுவான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் பப்பாளி பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் வந்து உணர்றீங்க அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூடவே நீங்கள் பப்பாளி பழத்தை கூட சிட்ரஸ் அமிலங்களிலிருந்து இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழம், திராட்சை பழம் போன்ற பழங்களையும் நீங்கள் எடுத்துக்க கூடாது. குறிப்பாக பப்பாளி பழத்தோட நீங்கள் முட்டை கலந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதே போல் பப்பாளி நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில் வாட்டரை குடிக்கக்கூடாது. ஒரு விதமான வெதுவெதுப்பான நீரை அல்லது சாதாரண பதத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை தான் நீங்கள் குடிக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து சில் வாட்டர் குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு செரிமான ப்ராப்ளத்தை ஏற்படுத்தலாம். ஸோ பப்பாளி சாப்பிடும்போது இந்த விஷயத்தில் நோட் பண்ணிக்கோங்க. பப்பாளி வந்து நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருள் தான். ஆனால் பப்பாளி இந்த மாதிரியான முறைகளில் உபயோகப்படுத்தும் போது உணவுகளோடு சேர்க்கும் போது அதில் தீமைகள் கூடிக்கிட்டே போகும். அதனால் பப்பாளி பழத்தை முறையாக சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.